வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் சக்தி சொட்டங்கள் குவாண்டம் நம்பர்ஸ் பற்றிய ஒரு விளக்கத்தை அளிக்கும் முகமாக இந்த வீடியோவை ஒருவன் கவனித்துக் கொள்ளும். இப்ப சக்தி சொட்டங்கள் என்றது என்னத்தை பற்றி என்று சொன்னா, ஒரு அணுவில இலத்திரன்கள் காணப்படுகின்றன. அந்த அணு எண்ணுக்கு சமனான இலத்திரன்கள் காணப்படுகின்றன. ஒரு அணுவில அதன் அணு எண்ணுக்கு சமனான இலத்திரன்கள் காணப்படும். அதுல அந்த ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இலத்திரனுக்கும் ஒவ்வொரு இலத்திரன்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 சக்தி சொட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், எனது ஊருக்குள்ள இருக்கிறேன், இந்த ஊருக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த ஊருக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விலாசம் ஒன்று இருக்குதாங்க. ஒரு விலாசம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த விலாசம் என்னன்னு கேட்டா, இப்ப என்னுடைய பெயர் சரியா, இங்க பாருங்க இருக்கா, இதை ஒத்ததுதான் அது. இது என்னுடைய பெயர். சரியா, இதுதான் என்னுடைய விலாசம். என்னுடைய உண்மையான விலாசம் தான் இது. சரியா, என்னுடைய உண்மையான விலாசம். இது என்னன்னு சொன்னா, இப்ப என்னை இடம் கண்டுபிடிப்பதற்கு, நான் தான் சிவத்திரன் என்றால் என்னை கண்டுபிடிப்பதற்கு இந்த விலாசம் தேவை. சரியா, இப்ப ஒரு அணுவுக்குள்ள ஒரு இலத்திரனை கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு ஒரு விலாசம் தேவை. அந்த விலாசம் தான் 4 சக்தி சொட்டங்கள். அதே மாதிரி என்னை கண்டுபிடிப்பதற்குரிய விலாசம் தான் இந்த 4 விஷயங்கள். 1 2 3 4. என்னை கண்டுபிடிப்பதற்குரிய 4 விஷயங்கள் தான் இது. 1 2 3 4. அதே மாதிரி ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு இலத்திரனை கண்டுபிடிப்பதற்கு 4 அந்த விலாசத்தில் உள்ள 4 விஷயங்கள் தான் அந்த 4 சக்தி சொட்டங்கள். அப்ப இந்த 4 தான் என்னை கண்டுபிடிப்பதற்கான சக்தி சொட்டங்கள். விளங்குதா? இப்ப ஒரு அணுவுக்குள்ள ஒரு இலத்திரனை கண்டுபிடிக்க அந்த இலத்திரன் எங்க இருக்கிறது கேட்டா ஒரு பிரதான சக்தி மட்டத்திலே இருக்கு. அந்த பிரதான சக்தி மட்டம் தான் யாழ்ப்பாணம். என்ன கண்டுபிடிக்கிறதோட ஒப்பிட்டு சொல்லி கொண்டு வர, ஒரு அணுக்குள்ள உள்ள ஒரு இலத்திரன் விலாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு குறித்த பிரதான சக்தி மட்டத்திலே இருக்கு. அப்ப நான் யாழ்ப்பாணத்திலே இருக்கேன். அந்த குறித்த பிரதான சக்தி மட்டத்துக்குள்ள ஒரு உபசக்தி மட்டம் ஒன்று இருக்கு. அந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள போண்டாவில் ஒன்று, அந்த உபசக்தி மட்டத்துக்குள்ள ஓபிட்டல் என்று ஒன்று இருக்கு. அப்ப கோண்டாவிலுக்குள்ள 150 நம்பர் பலாறு ரோட்ல உள்ள வீடு இருக்கு. சரியா, அந்த ஓபிட்டலுக்குள்ள இலத்திரன் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். திருப்பி சொல்றேன் கவனிங்க, அணுவில உள்ள ஒரு இலத்திரன் ஒரு குறித்த பிரதான சக்தி மட்டத்திலாம் இருக்குது. நான் யாழ்ப்பாணத்திலாம் இருக்கிறேன். அந்த பிரதான சக்தி மட்டத்தில் ஒரு உபசக்தி மட்டம் இருக்கு. அந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள கோண்டாவில் இருக்கு. அந்த உபசக்தி மட்டத்துக்குள்ள ஒரு ஓபிட்டல் இருக்கு. அந்த கோண்டாவிலுக்குள்ள இந்த நம்பர்ல உள்ள பலாயிரம் இந்த நம்பர்ல உள்ள வீடு இருக்கு. அந்த ஓபிட்டலுக்குள்ள இலத்திரன் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப இந்த 4 விஷயங்களும் எனக்கு மட்டும்தான் இருக்கும். இப்ப உலகத்துல 800 கோடி பேர் இருக்கணும். 800 கோடி பேர் இருக்கணும். 800 கோடி உலகம் முழுக்க. அதுல எனக்கு மட்டும்தான் இந்த 4 இருக்கு. இன்னொரு ஆளுக்கு இந்த 4 இருக்கவே இருக்காது. நான் சொல்றவங்க, இன்னொரு ஆளுக்கு இந்த 4 இருக்காது. 4 சமனா இருக்காது. சரி, எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஆளா இருக்கலாம். அதாவது என்னுடைய சகோதரனோ பொண்டாட்டியோ பிள்ளையோ ஏதோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு ஆள் இருக்கலாம். அந்த ஆளுக்கு என்ன மாறுன்னு சொல்லுவோம். அந்த கீழே இருக்கிற 3 சமனா இருந்தாலும் இந்த பேராவது மாறுங்க. அதைத்தான் பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு என்று சொல்லியிருக்கிறார்.
ஒரு அணுவில் உள்ள ஏதாவது இரு இலத்திரன்களுக்கு 4 சக்தி சொட்டங்களும் சமனாக அமையாது. 3 சமமாக அமையலாம், 2 அமையலாம், 1 அமையலாம், 4 வித்தியாசமாக அமையலாம். 4 வித்தியாசம், அதே மாதிரி தான் இங்கே 4 வித்தியாசமாக அமையலாம். சக்தி சொட்டம் என்னன்னு விளங்குதா? ஒரு அணுவில் உள்ள ஒரு இலத்திரனை கண்டுபிடிப்பதற்குரிய விலாசம் தான் அந்த 4 சக்தி சொட்டங்கள். அதுக்கு முதலாவதா என்ன சொல்றது? பிரதான சக்தி சொட்டன் அல்லது முதன்மை சக்தி சொட்டன் அல்லது தலைமை சக்தி சொட்டன், இப்படி பல பேர். முதல் சக்தி சொட்டன், முதன்மை சக்தி சொட்டன், முதல் சக்தி சொட்டன், பிரதான சக்தி சொட்டன், தலைமை சக்தி சொட்டன், இப்படி பல்வேறு பேர்களாக அழைக்கலாம் இந்த எண்ணன்றதை. அடுத்தது இது எல்ன்றது உபசக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம், இது உபசக்தி மட்டம். உபசக்தி மட்டத்துக்கு உபசக்தி மட்டம் தான் சொல்றது. ஆனா சொட்டன் இல்ல சொல்லிக்க உபசக்தி சொட்டன் அல்லது கோண உந்த சக்தி சொட்டன் அல்லது திசைவில் சக்தி சொட்டன். திசை, டிரெக்ஷன், டிரெக்ஷன், திசை, திசைவில் சக்தி சொட்டன். 3 பேர் இருக்குது. உபசக்தி சொட்டன், கோண உந்த சக்தி சொட்டன், திசைவில் சக்தி சொட்டன் என்று 3 பேர் இருக்கு. இது காந்த சக்தி சொட்டன் ஒரு பேர் தான். இது ஓபிட்டலை குறிக்குது. இது உபசக்தி மட்டத்தை குறிக்குது, இது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்குது, உபசக்தி மட்டத்தை குறிக்குது, இது ஓபிட்டலை குறிக்குது. இது ஓபிட்டலுக்குள்ள இருக்கிற இலத்திரனம், ஓபிட்டலுக்குள்ள இருக்கிற இலத்திரனை குறிக்கும். அது நாங்கள் குறிக்க எப்படிதான் குறிக்கிறாங்க வந்து இலத்திரனை தெரியும் தானே. இப்போ சில பட்டி போடுவீங்க, சிலர் இப்படி மட்டம் போடுவீங்க, அதுல பிரச்சனை இல்லையா? இப்படி ஒன்று தானே போடுறது வழக்கம். பட்டி ஓட்டும் பொழுது மட்டம் போட்டும் பொழுது அதுல பிரச்சனை இல்லை. இதுல இந்த நிமிந்து நிக்கிறதுக்கு சக அறை என்ற குறியீடும் தலைவலா நிக்கிறதுக்கு சய அறை என்ற குறியீடும் கொடுக்கிறது வழக்கம். அது ஒரு வழக்கத்தை சொல்லி ரிசோர்ஸ் புக்ல சொல்லியும் இருக்கு. நிமிந்து நிக்கிறதுக்கு சக அறை, தலைவலா இருக்கிறதுக்கு சய அறை, அவ்வளவுதான். சரி, இப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் 1s என்ற உபசக்தி மட்டம் ஒன்றுதான் இருக்கு. ஒரு முதலாவது பிரதானத்தில் ஒரே ஒரு உபசக்தி மட்டம் தான் இருக்கு. அது குறியீடு 0, எஸ் என்றா 0. இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் 2 உபசக்தி மட்டம் இருக்கு, 2s 2p. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 3 உபசக்தி மட்டம் இருக்கு, 3s 3p 3d. நாலாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 உபசக்தி மட்டம் இருக்குது, 4s 4p 4d 4f. சரி, அடுத்தது இப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஓபிட்டல் எத்தனை இருக்கு? 1 தான். ஒரு ஓபிட்டல். இரண்டாம் பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை ஓபிட்டல் இருக்கு? இந்த 1, இந்த 2, இந்த 3, இந்த 4 ஓபிட்டல். சரியா? 4 ஓபிட்டல் இருக்கு. மூன்றாம் பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 ஓபிட்டல். அதே மாதிரி 4ல் எத்தனை இருக்கு? சொல்லுங்க பாப்போம். 4ல் இருக்கிறது இப்ப 4ல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓபிட்டல். இப்ப சொல்றாங்க ஒரு ஓபிட்டலுக்கு 2 இலத்திரம் தான் இருக்கலாம். இந்த பட்டியல் இருந்த வட்டத்தை தான் ஒரு ஓபிட்டல் சொல்றோம். இதுல 2 இலத்திரம் தான் மேக்சிமம் இருக்கலாம். அதுவும் பவுலியின் தவிர்க்கை கோட்பாடுதான். 2க்கு மேலே இருக்க இயலாது. அதுவும் ஒரு பவுலியின் தவிர்க்கை கோட்பாடுதான். சரியா? பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு 2 விஷயமா சொல்லப்படுகிறது. எப்படி? ஒன்று, ஒரு அணுவில் உள்ள ஏதாவது இரு இலத்திரங்களுக்கு 4 சக்தி சொட்டங்களும் சமனாக அமையும். மற்றது, குறித்த ஒரு ஓபிட்டலில் இரு இலத்திரங்களுக்கு மேலிடம் இல்லை அல்லது ஒரு ஓபிட்டலில் இருக்கக்கூடிய அதிகூடிய இலத்திரங்கள் 2 என்று சொல்லலாம், அல்லது 2க்கு மேல இடம் இல்லை என்று சொல்லலாம். சரியா? இது பவுலியின் தவிர்க்கை கோட்பாடுகள் என்று 2 கோட்பாடுகளை சொல்லப்படுகிறது. ஓகே தானே? இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப அப்ப இதுல நீங்கள் இப்ப நான் சொன்னது, இதுல ஒரு ஓபிட்டல் எத்தனை இலத்திரம் இருக்கலாம்? 2 தானே இருக்கலாம். 2 2. இந்த இதுல 4 ஓபிட்டல் இருக்கு. அப்ப இந்த 0த்துல 2 இலத்திரம் இருக்கலாம். இங்கேயும் -1க்கு 2 இலத்திரம், 0க்கு 2 இலத்திரம், +1க்கு 2 இலத்திரம். அப்புறம் இங்க பாருங்க, 0 2 இலத்திரம், -1க்கு 2 இலத்திரம், 0க்கு 2 இலத்திரம். இங்க பார்க்கணும்
சரியா? 1க்குள்ள 2 இலக்கம். இங்க பாருங்க ml -2க்குள்ள 2 இலக்கம், -1க்குள்ள 2 இலக்கம், 0க்குள்ள 2 இலக்கம், 1க்குள்ள 2 இலக்கம், 2க்குள்ள 2 இலக்கம். புரியுதா? அடுத்தது ml 0 ml இங்க பிளஸ் ஆ மைனஸ் ஆ 2 இலக்கம். இங்க -1க்கு 2, 0க்கு 2, +1க்கு 2. இங்க -2 -1 0 1 2. இங்க -3 -2 -1 0 1 2 3. இந்த எண்ணிக்கைக்கு தான் இந்த பிராக்கெட்டுகள் இருக்கு. இந்த எண்ணிக்கைக்கு தான் இங்க பிராக்கெட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் எழுதிக்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க, முதலாம் பிரதான சக்தி மட்டத்தில் ஒரு உபசக்தி மட்டம், இரண்டாம் பிரதான சக்தி மட்டத்தில் 2 உபசக்தி மட்டம், மூன்றாம் பிரதான சக்தி மட்டத்தில் 3 உபசக்தி மட்டம், நாலாம் பிரதான சக்தி மட்டத்தில் 4 உபசக்தி மட்டம். அப்ப எல்லாவது பிரதான சக்தி மட்டத்தில் எண் உபசக்தி மட்டங்கள் இருக்கு. முதலாவது 1, இரண்டாவது 2, மூன்றாவது 3, நாலாவது 4 உபசக்தி மட்டங்கள். அப்ப எண்ணாவது பிரதான சக்தி மட்டத்தில் எண் உபசக்தி மட்டங்கள் இருக்கு என்று சொல்லலாம் தானே? அடுத்தது முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிட்டல் தான், ஒரே ஒரு ஓபிட்டல். அதே மாதிரி இரண்டாம் பிரதான மட்டத்துல 4 ஓபிட்டல், 2 வர்க்கம், இது 1 வர்க்கம் 1, இது 2 வர்க்கம் 2. அடுத்த மூன்றாம் பிரதான சக்தி மட்டத்தில் எத்தனை 9, 5, இங்க 3 8, இங்க 9 ஓபி. அப்ப 3 வர்க்கம். நாலாம் பிரதான சக்தி மட்டத்துல 16 ஓவிகள். ஏன் இதுல 7, இதுல 5 12, இதுல 3 15, 0 16. அப்ப 4 வர்க்கம். அப்ப ஓபிட்டல் எண்ணிக்கை எப்படி வரும்? எண்ணாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் எண்ணிக்கை எண் வர்க்கம் ஓபிட்டல்கள், எண் வர்க்கம் ஓபிட்டல்கள். இனி ஒவ்வொரு ஓபிட்டலுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான்? 2. ஒவ்வொரு ஓபிட்டலுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 2. ஒவ்வொரு ஓபிட்டலுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 2. அப்ப எண் வர்க்கம் ஓபிட்டல்களுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எத்தனை? 2n வர்க்கம். 2n வர்க்கம் தொழில வந்திருக்குல்ல. என்ன பெரிய கஷ்டம்? எல்லாம் ஒன்று, எல்லாம் சிம்பிள். விளங்குதானே? இப்ப தெரிஞ்சுக்கலாங்களா? ரைட். அடுத்ததாக இப்ப இந்த உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானுக்கான 4 சக்தி சொற்றன்களையும் இந்த ஓர்டர்ல தான் நீங்கள் குறிக்க வேணும். அது ஒரு ட்ரெடிஷன். 4 அடுத்தடுத்து எழுதப்படும். ஒரு எலக்ட்ரானுக்கான 4 சக்தி சொற்றன்களையும் அப்படியே வரிசையாக இந்த ஓர்டர்ல தான் எழுத வரும். ரைட். அப்ப அப்படி எழுதிங்க. முதலாவது பிரதான சக்தி சொட்டன், அதை 3 எழுதினா அடுத்துக்குரிய உபசக்தி சொட்டன் இலக்கம் என்ன வரும்? 0 வரலாம், அல்ல 1 வரலாம், இல்ல 2 தான் வரும். வேற ஒரு இலக்கம் கூட இல்ல. பிரதான சக்தி சொட்டன் இலக்கம் 4 என்று சொன்னால் உபசக்தி சொட்டன் இலக்கம் எத்தனை வரும்? 0 1 2 3 தான் வரும். அப்ப நிச்சயமா தெரியுது, ஒரு இலக்கனுக்கான பிரதான சக்தி சொட்டன் இலக்கத்தை விட உபசக்தி சொட்டன் இலக்கம் எப்போதும் சிறிதாகவே இருக்கும். பார்க்க தெரியுதோ இல்லையோ? இதெல்லாம் நீங்களா யோசிச்சு பிடிக்க வேண்டிய விஷயங்கள். இப்படி எழுதி காட்டின நீங்களா பிடிக்கணும். 3வது பிரதான மண்டலத்தில் இருக்கிற ஒரு இலக்கனுக்கு உபசக்தி சொட்டன் இலக்கம் 3 விட குறைவா தான் இருக்கும். 4ஆம் பிரதான சக்தி மண்டலத்தில் இருக்கிற ஒரு இலக்கனுக்கு உபசக்தி சொட்டன் 4 விட குறைவா தான் இருக்கு. எப்பவும் குறைவா தான், சமனாக கூட வராது, பெருசாகவும் இருக்கீங்க. அப்ப கேள்வியில் போடுறாங்க என்ன? பின்னர் 4 இந்த ஒரு எலக்ட்ரானுக்கான 4 சக்தி சொட்டன் 5 கூட வருது. 5 கூட போடுறான்னா 4 4 4 4 சக்தி சொட்டன் 5 கூட போடுறான். ஒரு இலக்ட்ரானுக்கு இருக்க முடியாத சக்தி சொட்டன் தொடை ஏது? அந்த இலக்கத்தை விட இந்த இலக்கம் சமனா இருந்தாலோ, அந்த இலக்கத்தோட இந்த இலக்கம் பெருசா இருந்தாலோ உடனே பிள்ளைன்னு போட முடியும். வேற யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதே மாதிரி காந்த சக்தி சொட்டன் இலக்கம் எப்படி இருக்குது? பிரதான சக்தி சொட்டன் இலக்கத்தை விட பெருமல்ல சின்ன தானே அது. இது 4 இதுக்குள்ள 4 நீங்கள் காணவே மாட்டீங்க. +4 இல்ல -4 இல்லை. பிரதான சக்தி சொட்டன் இலக்கத்தை விட உபசக்தி சொட்டன் இலக்கம் எப்போதும் சிறிது. பிரதான சக்தி சொட்டன் இலக்கத்தை விட உபசக்தி சொட்டன் என்ற பெருமன் எப்போதும் சிறிது. பெருமன் சொல்றா -+. அது அலசுமா பெருமன் வைக்கும்.
பிரதான சக்தி சொற்ற இலக்கத்தை விட உபசக்தி சொற்ற இலக்கம் எப்போதும் சிறிது, பெருமன் சிறிது. அப்ப உபசக்தி சொற்ற இலக்கத்துக்கும் காந்த சக்தி சொற்ற இலக்கத்துக்கும் என்ன சொல்லுவீங்க? உபசக்தி சொற்ற இலக்கம் 2 என்றால் அது 2 அல்லது சிறிதாயிரம். 3 என்று சொன்னால் 3 அல்லது சிறிதாயிரம். அப்ப ஒரு இலக்கனுக்கான உபசக்தி சொற்ற இலக்கத்தை விட காந்த சக்தி சொற்ற இலக்கம் பருமன் சமனா இருக்கலாம் அல்ல சிறிதா இருக்கலாம். இப்படி எல்லாம் நோட் பண்ணி படிச்சீங்களா? படிக்க இப்படியானதெல்லாம் நோட் பண்ணி படிச்சீங்களா? படிக்க யோசிச்சு பாருங்க. இதுல கேள்விகள் செய்ய எல்லாம் இப்படி எல்லாம் கதைச்சுத்தானே செய்கிறது. இதை கீறி வச்சு காட்டி கதைச்சு சரி, இது சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், யூடியூப்ல போடுறதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்வளவுதான். இது பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் தானே எப்போவும், அது பிரச்சனை இல்லை. பிளஸ் ஆகும்னா மணிக்கூடு திசையில இலத்திரன் சுத்துதன்னு சொல்லுவாங்க, மைனஸ் ஆகும்னா மணிக்கூடு திசைக்கு எதிர் திசையில சுத்துதன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பிளஸ் ஆகும்னா நீந்தி நிக்கிறத சொல்லுவாங்க, மைனஸ் ஆகும்னா தலை இருக்கிறத சொல்லுவாங்க. முதல் போடுறது பிளஸ் ஆகுதா, முதல் போடுறது பிரதான மைனஸ் ஆகும். அது நீங்க எழுது அப்படியும் கூட சொல்லு. அதன்படி பார்ப்பாங்க சொல்றது. அப்ப இதுல வச்சு அனுப்பப்பாங்க என் சமன் 3 3ஆக எல் சமன் 0 இருக்கத்தக்க ஓபிட்டர்கள் சாரி மார்க்கு என் சமன் 3 எம்எல் சமன் 0 இருக்கத்தக்க ஓபிட்டர்களின் எண்ணிக்கை. என் சமன் 3 எம்எல் சமன் 0 இங்க ஒரு எம்எல் 0 இருக்கு, இங்க ஒரு எம்எல் 0 இருக்கு, இங்க ஒரு எம்எல் 0 இருக்கு. சோ 3 ஓபிட்டர்கள் இருக்கு. அந்த 3 ஓபிட்டர்லயும் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்? மேக்ஸிமம் 6. அப்ப என் சமன் 3 எம்எல் சமன் 0 இருக்கத்தக்க ஓபிட்டர்களின் எண்ணிக்கை கேட்டா 3, என் சமன் 3 எம்எல் சமன் 0 இருக்கத்தக்க இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டா 6. என் சமன் 3 எம்எல் சமன் -1 இருக்கத்தக்க ஓபிட்டர்களின் எண்ணிக்கை. என் சமன் 3க்குள்ள எம்எல் -1 இங்கே இருக்கு, எம்எல் -1 இங்கே இருக்கு. அப்ப 2 ஓபிட்டர். அப்ப என் சமன் 3 எம்எல் சமன் -1 இருக்கத்தக்க ஓபிட்டர்களின் எண்ணிக்கை 2, என் சமன் 3 எம்எல் சமன் -1 இருக்கத்தக்க இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டா 2 2 4. 2 ஓபிட்டர்கள் 2 இலத்திரங்கள் 4. சோ என் சமன் 4 உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை சும்மா இந்த இதுவும் சொல்லையில இதுவும் சொல்ல, உபசக்தி சொற்றனை சொல்லையில காந்த சக்தி சொற்றனை சொல்ல. என் சமன் 4 இருக்கத்தக்க அதிகூடியதாக இருக்கத்தக்க இலத்திரங்களின் எண்ணிக்கை 2n². ஓபிட்டர்களின் எண்ணிக்கை n². உபசக்தி மட்டங்களின் எண்ணிக்கை n. பிரதான சக்தி மட்டத்தை மட்டும் சொல்லி போட்டு கேட்டா இதுக்குள்ள எத்தனை இலத்திரம் இருக்கலாம்? 2n². 4 4 பெருக்கம் 16, 16 2ஆல பெருக்கினா 32 இலத்திரங்கள் இருக்கலாம். அதுதான் இது. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 எப்படி கேள்விகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். கேள்விகள் எப்படி வருது அப்படி இருந்ததுலாம் விளங்குங்க. குறிப்பிட்ட ஒரு அணுவில கேட்டா அணுவுக்குரிய இலத்திரம் நிலையம் எழுதுங்க. நீங்க படிச்ச இலத்திரம் -2s2 2p6 இலத்திரம் நிலையம் எழுதி போட்டு இந்த படத்தை வச்சு கொண்டு இந்த படத்தை நீங்க போட்டுருவோம். டாக்டர் எக்ஸாம்பிளுக்கு போகணும்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் தந்த உடனே அதை வாங்குவோம். முதல் கொஸ்டின் பேப்பர் தரத்துக்கு முன்னாடி ஆன்சர் ஸ்கிரிப்ட் தருவாங்களே, ஆன்சர் எழுதுற பேப்பர் தருவானு. அதை டக்குன வேண்டி அதை தந்த உடனே டக்குனு எழுதி வச்சிருவோம். கன விஷயங்கள் எழுதி வைக்கணும். இந்த சாயனத்தோட எழுதி வைக்கணும், அணுகார விலை உதிரி வைக்கணும், ஐநாசக்தி விலை உதிரி வைக்கணும். இந்த இதுல எல்லாம் எழுதி வச்சு விட்டா அப்புறம் எப்படியோ இதை பார்த்து விடையளிக்கிறது கட்டாயம் கேள்வி ஒரு கேள்வி வரத்தான் போகும். அப்புறம் கேள்வியை பார்த்ததுக்கு பிறகு படத்தை கீரவழிக்கிற இதுல கீரவழி கிடைக்க டைம் போய் அந்த பேப்பர் எழுதுற பேப்பர் தந்து கேள்வி பேப்பர் தாங்கிறது வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல வச்சிருவோம் கேட்க மாட்டாங்க. அவங்க தந்த பேப்பர்ல எழுதிட்டு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அறிய வேண்டியதுல இந்த நான் பார்த்து விடையளிக்க வேண்டியதுல எல்லாம் நீங்க குறிச்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, சரிதானே? அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் இதுல சொல்லக்கூடியதா இருக்குல்ல.
ஒரு அணுவில உள்ள இலத்திரன் இணைப்பு எழுதி அதுல அவர்கள் சொல்லுகின்ற இலக்கங்களுக்கு உரியதா என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுல உள்ள இலக்கின்ற எண்ணிக்கையில எண்ணி போட்டு ஓபிட்டல் எண்ணி போட்டு விடையளிக்கிறது தானே கேள்வியில பார்த்து மெயின் இந்த போர்டுல இருக்கிறதான் மெயின் எல்லா கேள்விக்கும் இதுதான் மெயின். இதுதான் இப்ப சக்தி சொட்டன்ல பிரதானமான விஷயம். இதுதான் புரிஞ்சுதா? ஓகேயா? ரைட் பிள்ளைகள், அடுத்ததாக நீங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்கள் இணைஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைன் வகுப்பு தான் நான் தனியாக செய்கிறது. வேற நேரடி வகுப்புகள் எதுவும் செய்கிறேன். எல்லாம் ஆணுடைய இலங்கையில் எந்த மாவட்டங்கள்ல இருந்தும் இணைஞ்சு கொள்ள முடியும். எங்களோட டெலிகிராமில மெசேஜ் போட்டு கொள்ளலாம். சரியா? இந்த நம்பருக்கு நேர கோல் பண்ணி நேர சம்பந்தமான எந்த பட்சிக்கு நேயப்புறம்ன்ற சம்பந்தமான தகவல்களை போடலாம். கோல் பண்ணவனும் அல்லது மெசேஜ் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ள வேணும். சரிதானே? ஓகே, நன்றி, வணக்கம்.